பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 1ஆம் திருமொழி 9ஆம் பாசுரம். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும் ஒடுக்கி புல்கில் உதரத்தை பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் அப்படிங்கிற. நங்காய் அப்படின்னா அந்த உறவினர்கள்லாம் தோழிகள்லாம் வந்திருக்காளாம் குழந்தைய பார்க்க. அவள் பூர்ணர் நம்பி அப்படின்னா பூர்ணர்லேயே இங்கே நங்காய் நல்ல பூரணமாக புஷ்டியாக இருக்கிறவாளாம் அந்த உறவினர்கள்லாம். அவளை கூட்டு சொல்கிற யசோதை, பெரியாழ்வார் யசோதை. இந்த பாசுரத்தில் நான் ஏன் இழைச்சேன்னு கேட்குறேளா? இந்த குழந்தை செய்யும் விஷமாக இருக்கே ரொம்ப ஜாஸ்தி. சரி தொட்டிலில் படுக்க விடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மரத்தொட்டில் இருந்தால் கூட அதை கை காலில் உதச்சி தொட்டிலே உடஞ்சிடும் போல் இருக்குது. தொட்டில் உடஞ்சா பரவாயில்ல, பாவம் குழந்தை பிஞ்சு திருவடிக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு அதில் வருத்தப்பட்டாலாம். சரி குழந்தைய தூக்கி வச்சுப்போம் அப்படின்னு இடுப்பில் வச்சுட்டா நெருக்கிறானா இடுப்பை, 2 காலையும் சுற்றி பிடிச்சி இந்த இடுப்பை நெருக்கிறானா. அடப்பாவமே, எனக்கு இடுப்பு வலிச்சா பரவாயில்லையே, அந்த கண்ணன் 2 காலையும் அழுத்தும் போது பிஞ்சு திருவடி இன்னும் வலிக்குமே அப்படின்னு சரி தூக்கி பிடிச்சிக்கலான்னு மார்போடு அணைச்சி கை கால் அசையாமல் நன்னா கட்டுப்படுத்தி ஒடுக்கி வச்சுட்டாராம். அதுக்காக வலிக்கும்படியா இல்லை, மென்மையாக அப்படி ஒடுக்கி மார்போடு அணைச்சி வச்சுட்டாக்க வயத்தில் ஒரு உதச்சி தள்ளுறான் நான் குழந்தை. பண்ணுற விஷமத்துக்காக நான் குழந்தை இழைச்சிடுமேன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டு இவன் இழைச்சா நான் குழந்தை திருவடி வலிக்குமே அப்படின்னு நினச்சி யசோதையை இழைச்சி போயிட்டாளாம். மற்றபடி ஒன்றும் இல்லை, குழந்தை விஷமம் செஞ்சால் பிடிக்கும், பட் குழந்தைக்கு வலிக்குமே அப்படின்னு நினச்சி இவன் இழைச்சி போயிட்டாள் தான் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. அதனால் நீங்கள் நல்லா நங்காய், நீங்கள் நல்லா பெருத்திருக்கீள், ஆனால் என் குழந்தைக்கு வலிக்குமே நான் நினச்சி உருக்கி தான் நான் அழைச்சி போயிட்டேன் அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை இந்த பாசுரத்தை சொல்கிறேன்.